சென்னை போரூர் பேஸ் 2 மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அங்கு பலத்த நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் மிகப்பெரிய விபத்து நடந்துள்ளது. சாலைகள் உடைந்து உள்ளே சென்றது. அது மட்டும் இல்லாமல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பலரின் உயிர்கள் போனதாக தகவல் மற்றும் சாலையோரம் சென்று கொண்டிருந்த மக்களின் உயிர்கள் கவலைக்கிடம். இந்த மிக மோசமான நில அதிர்வுகளால் பேஸ் 2 மெட்ரோ ரோடு உடைந்து உள்ளே சென்றது. அதன் தாக்கத்தால் அருகில் உள்ள ஐடி கம்பெனியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஹலோ ஹலோ, நான் இந்து பேசுறேன்னா. சொல்லுமா. நியூஸ்ல பார்த்தேன், என்னாச்சு? ஆஃபீஸ் உள்ள இருக்கவங்க சேஃப்மா, பட் வெளியே எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு ஐடி காம்ப்ளெக்ஸ் விழுந்துருச்சு. சரிண்ணா, பார்த்துக்கோங்க. ஹரிஷ் வீட்டில் இருக்க சொல்லுமா. ஆஃபீஸ் சைடு எங்கேயுமே வர முடியாது. ஹரிஷ் வரலையா? இல்லையே, ஆஃபீஸ் கிளம்பிட்டானா? கிளம்பி 1 hour ஆச்சு. என்ன சொல்கிற? அவனுக்கு கால் பண்ணியா? உங்கள் 2 பேருக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு வாரமாக நல்லா தான் இருந்தான். என்னாச்சு? ஹலோ ஹலோ உயிர் பலி எண்ணிக்கை 400க்கு மேலாக போய்கொண்டிருக்கிறது. 2004 சுனாமிக்கு பிறகு சென்னையில் நடந்த மிகப்பெரிய இயற்கை பேரழிவு என்று பதிவாகியுள்ளது. சென்னையின் கருப்பு தினம் என்றும் நெட்டிசனில் மக்கள்கள் பதிவிட்டு வருகின்றனர். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது தொடர்பு. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார். தயவு செய்து சிறிது நேரம் கழித்து சொல்லி இருக்கலாம்ல. தேவையில்லாத டைம்லலாம் கால் பண்ணேன்னு சொல்லுவேன். இப்ப பண்ணிருக்கலாம்ல. என் நம்பர் கூட உன்கிட்ட கிடையாதா? நான் பேசினாதான் நீ என்கிட்ட பேச மாட்டியே. எனக்கு உன் மேல கோவம். சினிமால வர டயலாக்லாம் பேசுன. புருஷனுக்கு மட்டும்தான் கோவம் வரணுமா? பொண்டாட்டி கோவம் வரக்கூடாதா? என்கிட்ட மறைச்ச, அதனால கோவம். உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கேனே தவிர உன்னை பிடிக்காதுன்னு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கேனா?
நீ என்கிட்ட பேசுகிற. ஆமா பேசுறேன். என்ன இப்ப அதுக்கு? ரொம்ப வலிக்குதா? பின்ன அடிச்சா வலிக்காம? அதை கேட்கல, அடிப்பட்டதை கேட்குறேன். பரவாயில்ல பரவாயில்ல. சரி, உனக்கு ஒன்று வச்சிருக்கேன். என்னது? கையெடு. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். எப்போ? 2 days before. என்கிட்ட சொல்லணும் கூட தோணல உனக்கு? உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? அது சரி, கோவக்காரி தானே நீ. சரி காட்டு. என்னடி? நீ அவளை பிளாக் பண்றேன்னு சொல்லு, தரேன். ஏய், அவன் என் ஆஃபீஸ் கொலீக்டி, ஜஸ்ட் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி, அவ்வளோதான். சரி, உன்னோட மெயில், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ட்விட்டர் இதெல்லாமே நான் தான் ஆக்சஸ் பண்ணுவேன். அவள் டெக்ஸ்ட்டுக்கும் நான் தான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேனா? டீல்.